ஒரே மெய்தேவனுடைய நாமத்திலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சத்திய சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். 7 சபைகள் சுவிசேஷ யுக வரலாற்றை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்துதல் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் இப்போ பார்க்கலாம். முதலாவது சபையாகிய எபேசு சபையை பற்றி பார்க்கலாம். அன்றைய காலகட்டங்களில் இந்த எபேசு சபை பல நகரங்களை விட மிகச்சிறந்ததாக புகழ்பெற்றதாக இருந்தது. ஆசியா மைனர் என்று சொல்லப்படுகிற, இன்றைக்கு துருக்கின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான துறைமுக நகரம். வியாபார தொடர்புகள்லையும் முதலாவது எபேசு நகருக்கு வந்து பிறகு இதன் மூலமாக மற்ற நகரங்களுக்கு போகும்படியாக இருந்ததுனால இது ஆசியா மைனருடைய நுழைவாயில்னு சொல்கிறாங்க. இந்த நகரம் கிறிஸ்துவுக்கு முன்பாக 10வது நூற்றாண்டிலேயே ஸ்தாபிக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. பண்டைய காலத்தின் உலக அதிசயங்களில் ஒன்றாக கருதப்பட்ட ஆர்டமிஸ் என்கிற பெண் கடவுளுக்காக கட்டப்பட்ட மிக பிரம்மாண்டமான ஆலயம் 650 பிசிக்கு முன்பாகவே கட்டப்பட்டிருக்கு. ஆனால் 650 பிசியில் லிடியன் எம்பையர் இந்த நகரத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணும்போது இந்த பெரிய கோயில் அழிக்கப்படுகிறது. பிறகு மேதியா பெர்சியா ராஜ்ய காலகட்டத்தில் சைரஸ் த கிரேட்டால் இந்த லிடியன் எம்பையர் தோற்கடிக்கப்படுது. இந்த காலகட்டத்தில் இந்த நகரம் மேதியா பெர்சியா ராஜ்யத்தின் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. கிமு 334 அலெக்சாண்டரால் மேதியா பெர்சியா ராஜ்யம் தோற்கடிக்கப்படுது. இதற்கு பிறகு இந்த நகரம் கிரேக்கர்களுடைய ஆளுகைக்குள்ளே வருது. கிறிஸ்துவுக்கு முன்பு 129வது வருடத்தில் இருந்து இந்த நகரம் ரோமர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. ரோம பேரரசில் 27 பிசியில் அகஸ்டஸ் சீசர் அதிகாரத்துக்கு வந்ததும் அவர் எடுத்த ஒரு முக்கியமான முடிவினால் இந்த நகரத்துக்கு மிகப்பெரிய மாற்றம் வந்தது. துருக்கி பகுதியில் மேற்கு பகுதியை அனட்டோலியா கிங்டம்னு சொல்லுவாங்க. இந்த பகுதிக்கு எபேசு நகரத்தை தலைநகராக்குறாரு. இதற்கு பிறகு எபேசு நகரம் செல்வச்செழிப்பிலும் செல்வாக்கிலும் ஒரு உச்சகட்டத்துக்கு வருது. ஏற்கனவே எபேசு நகரம் வியாபாரத்தில் சிறந்து விளங்கி செல்வச்செழிப்புள்ள நகரமாக இருந்தது. இப்போ தலைநகராகவும் ஆகிவிட்டது. அப்படிங்கிறனால இது கவர்னர் இருக்கக்கூடிய இடமாகிறது. அதனால் வியாபாரத்திலும் அரசியலும் ஒரு மிக முக்கியமான இடத்துக்கு வருது. அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் நல்ல வசதியோட ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதே நேரத்தில் கல்வியறிவு அதிகம் உள்ள நகரமாகவும் இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் மிக பிரம்மாண்டமான நூலகம் அந்த நகரத்தில் இருந்தது. அதனுடைய இடிபாடுகள் இன்னமும் இருக்குது. இப்போது அதனுடைய முன்பகுதியை பார்க்கலாம். பிரம்மாண்டமான 2 அடுக்கு கட்டடம். அந்த மார்பிள் தூண்கள், அதனுடைய வேலைப்பாடுகள்லாம் பார்க்கும்போது ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் இருக்குது. அந்தளவு கட்டிடக்கலைகளையும் மிகச்சிறந்த நிலையில் இருந்திருக்கிறாங்க. ரோம பேரரசில் ரோம் நகரம் எப்படி முதலாவது இடத்துல இருக்கு இல்லையா, ஏன்னா அவங்க தலைநகர், பிரம்மாண்டமான நகரம். அதே போல் மிக முக்கியமான நகரம், பெரிய நகரம் அப்படின்னு பார்த்தா 2வது இடத்துல இந்த எபேசு தான் இருக்குது. அதனால தான் ஆசியாவில் மிக முக்கியமான நகரமாக இருக்குது. அப்போ வெளிப்படுத்துதலில் இயேசு கிறிஸ்து இந்த சுவிசேஷ யுகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை 7 பகுதிகளாக பிரித்து 7 சபைகள் அப்படின்னு காட்டுறாரு. இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் ஊழியம் செய்த அந்த முதலாவது காலகட்டம், இதுதான் முதலாவது சபை. இதற்கு தான் அங்கே எபேசு சபை அடையாளமாக காட்டப்பட்டிருக்கு. இந்த முதலாவது காலகட்டத்துக்கு எபேசு சபை ரொம்ப பொருத்தமான ஒரு அடையாளம் தான். ஏன்னா இங்கே இது ஒரு தலைநகராக இருக்குது. வியாபாரத்துலேயும் சரி, முதலில் எல்லாம் இங்கே வந்து இறங்கி அப்புறம் இங்கே இருந்து தான் மற்ற நகரங்களுக்கெல்லாம் வியாபார விநியோகங்கள் நடக்குது. அரசியல்னு பார்த்தாலும் கவர்னர் இருக்கிற இடமா இருக்குது. அப்போ இங்கேருந்து தான் கட்டளைகள் பிரமாணங்கள் எல்லாம் போகும். அதே போல் தான் முதலாவது சபை காலகட்டத்தில் தான் கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் அங்கே சத்தியத்தை கொடுக்குறாங்க. அப்போஸ்தலர்கள் தான் அங்கே புதிய ஏற்பாட்டையை எழுதுகிறாங்க. ஸோ இங்கே இருந்து தான் சத்தியம் வெளிப்படுது. அப்போது எல்லா சபைகளுக்கும், இந்த சுவிசேஷம் முழுவதும் இருக்கக்கூடிய மற்ற காலகட்டங்களில் இருக்கக்கூடிய சபைகளுக்கு எல்லாம் இந்த சபையில் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்கள் தான் அவங்களுக்கு போகுது. இங்கே அப்போஸ்தலர்கள் விவரித்து எழுதிய சத்தியங்கள், அவங்க ஆலோசனை சொல்லி எழுதிய கடிதங்கள், இவைகள் தான் சுவிசேஷம் முழுவதும் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு சென்றடைந்து அவங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது. அப்போது எபேசு சபை ஒரு சரியான அடையாளமாக இருக்குது. இது மட்டுமல்ல, கிறிஸ்தவம் பரவ ஆரம்பித்த இடமும் இதுதான். இந்த ஆசியா மைனர் பகுதியில் தான் சீஷர்கள் அதிகமாக ஊழியம் செய்து இங்கே தான் முதலாவது கிறிஸ்தவம் பரவ ஆரம்பித்தது. நிறைய சபை ஐக்கியங்கள் உருவாகியது. கிறிஸ்துவை பற்றிய சத்தியங்கள், ஊழியங்கள், அற்புதங்கள், இவைகள் எல்லாம் இங்கே அதிகமாக நடைபெற்றது. இங்கே தான் ஆரம்பித்தது. ஆக எப்படி பார்த்தாலும் இந்த சுவிசேஷ யுகத்தில் முதலாவது காலகட்ட பகுதியை அடையாளப்படுத்தக்கூடியதாக இந்த எபேசு சபை இருக்குது.
ஏன்னா சுவிசேஷ காலகட்டத்தின் இந்த முதலாவது பகுதியில் தான் அப்போஸ்தலர்கள் இருந்தாங்க. மிக வல்லமையான ஊழியங்கள் நடந்தது. மிகப்பெரிய அளவில் அற்புதங்கள், ஆவின் வரங்களை ஏராளமாக பெற்று அதை மற்றவங்களுக்கும் கொடுக்கக்கூடிய வல்லமையுள்ள அப்போஸ்தலர்கள், அவங்ககிட்ட இருந்து ஆவின் வரங்களை பெற்ற அவர்களுடைய சீஷர்கள், இப்படிப்பட்டவர்கள் இருந்து ஊழியம் செய்த காலகட்டம். அதனால தான் இந்த காலகட்டங்களில் தப்பறைகள், தவறானவர்கள் அங்கே தலையெடுக்க முடியல. இந்த முதலாம் சபையின் மெசஞ்சர்ஸாக இருக்கக்கூடிய இந்த அப்போஸ்தலர்கள் எழுதிய காரியங்களை நம்ம அப்படியே கிறிஸ்துவே எழுதி நமக்கு கொடுத்தது போல் நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். ஏன்னா பரிசுத்த ஆவியின் தூண்டுதலால் இந்த அப்போஸ்தலர்களால் எழுதப்பட்டது தான் இந்த புதிய ஏற்பாடு அப்படிங்கிறத நம்ம முழுமையாக விசுவாசிக்கிறோம். எதனாலனா இவர்கள் கிறிஸ்துடைய அப்போஸ்தலர்கள் அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லை, 7 சபை தூதர்களும் கூட கிறிஸ்துவின் கையில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களாக காட்டப்பட்டிருக்கிறார்கள். வெளிப்படுத்துதல் 2:1. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு 7 பொன்குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, 7 பொன் குத்து விளக்குகள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் அப்படின்னா, இந்த 7 சபை காலகட்டங்களிலும் பரிசுத்தவான்களுக்கு தேவையான சத்தியத்தை கொடுத்து அவர்களை பராமரித்து வழிநடத்தி கொண்டிருப்பவர் இயேசு கிறிஸ்து தான். அப்போது இயேசு கிறிஸ்து அவருடைய கைகளில் 7 நட்சத்திரங்களை வைத்திருக்கிறார். இது எதை காட்டுதுன்னா, இந்த 7 சபை காலகட்டங்களிலும் கிறிஸ்து யார் மூலமாக சத்தியங்களை கொடுக்கிறாரோ அவர்களை காட்டுகிறது. அதாவது இந்த 7 சபை காலகட்டத்திற்குமான 7 தூதர்களை காட்டுகிறது. ஆக இந்த 7 சபை தூதர்களும் கிறிஸ்துவின் கரத்தின் பிடியில் இருக்கிறார்கள். அதனால் அவர்கள் வழிவிலகி போகிறதோ அல்லது அவங்க சரியாக சத்தியத்தை கொடுக்காமல் போயிடுவாங்களோ அப்படின்னு நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அங்கே சத்தியத்தை கொடுக்கிறவர் கிறிஸ்து தான். இவர்கள் மூலமாக கொடுக்கிறாரே தவிர அங்கே சத்தியத்தை கொடுக்கிறது கிறிஸ்து தான். அதனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்தந்த காலகட்டத்திற்கான சரியான சத்தியங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்லலாம். ஏன்னா கிறிஸ்து அங்கே உலாவிக் கொண்டு இருக்கிறார்னு பார்க்குறோம். அதனால் கிறிஸ்து இவர்கள் மூலமாக சத்தியத்தை கொடுப்பதும் அல்லாமல் அவற்றை கண்காணித்து நமக்கு தேவையான நேரத்தில் தேவையான சத்தியங்கள் கிடைக்கும்படி பரிபாலிக்கிறவராக இருக்கிறார். அதே போல் நம்ம இன்னொரு விஷயத்தையும் கவனமாக பார்க்கணும். முதலாவது சபையில் கிறிஸ்து அவர்கள் கூட இருந்தார் இல்லை. கிறிஸ்து நேரடியாக அப்போஸ்தலர்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்தார். அப்போஸ்தலர்கள் எழுத்து மூலமாக கிடைத்ததும் பரிசுத்த ஆவியால் தூண்டப்பட்டு கொடுக்கப்பட்டது. அதனால் அந்த சத்தியங்கள் மிக தெளிவாக இருந்தது. 7 சபை காலகட்டத்துக்கும் தேவையான சத்தியங்களாக இருந்தது. அதன் பிறகு வேதாகமத்தில் இருந்து தேவனுடைய வார்த்தைகளை படித்து அதை புரிந்து கொள்வதன் மூலமாக சத்தியத்தை தேவன் வெளிப்படுத்தினார். அப்போ இடைப்பட்ட காலங்களில் அப்படி தான். முதலாம் சபைக்கு பிறகு 6ஆம் சபை வரைக்குமே கிறிஸ்து அவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுத்து அந்த பரிசுத்தாவின் மூலமாக இந்த சத்தியங்களை புரிந்து அந்த சத்தியங்களை வெளிப்படுத்தினாங்க. அப்போ யாருக்கெல்லாம் கிறிஸ்துடைய பரிசுத்தாவி இருந்ததோ அவர்கள் இந்த சத்தியங்களை வெளிப்படுத்தக்கூடிய மெசஞ்சராக அங்கே இருந்தாங்க. ஆனால் 7ஆம் சபை காலகட்டத்தில் கிறிஸ்து அங்கே மீண்டும் வருகிறார். அப்போ இங்கே முதலாம் சபையை போல் மீண்டும் கிறிஸ்துடைய ப்ரெசன்ஸ் இருக்குது. அதனால தான் இதற்கு முன்பு இருந்த சபைகளில் இடைப்பட்ட காலத்தில் சபைகளுக்கு எவ்வளோ சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டதோ அதை விட இந்த 7ஆம் சபை காலகட்டத்தில் மிக அதிக அளவில் சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டது. இன்னும் தெளிவாக, எந்த தப்பறையும் இல்லாமல் தெளிவாக சத்தியம் கிடைத்தது. அப்போ இந்த 6 சபைகள்லேயும் கிடைத்த சத்தியங்கள் எல்லாம் தொகுக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது. அப்போ இவ்வளவு சத்தியங்கள் அதிகமாக மிக நேர்த்தியாக தொகுக்கப்பட்டு கொடுக்கப்படுகிறது அப்படின்னா அதற்கு காரணம் இந்த 7ஆம் சபை காலகட்டத்தில் கிறிஸ்துடைய வந்திருத்தல். அதுதான் கிரீக்கில் பரோஷியா அப்படின்னு சொல்கிறோம், இங்கிலீஷில் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வந்திருத்தல். அப்போது இடைப்பட்ட காலங்களில் இந்த சபைகளுக்கு கிறிஸ்துவுடைய ப்ரெசன்ஸ் இல்லாத காலகட்டத்தில் கிடைத்ததை விட இப்பொழுது மிக அதிக அளவு வெளிச்சம் கிடைத்திருக்கிறது. இந்த எபேசு சபையை பற்றி சொல்லும்போது கிறிஸ்து அடுத்ததாக அவர்களுடைய வேலைகள், போராட்டங்களை பற்றி சொல்கிறார். உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யரென்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இந்த முதலாம் சபை காலகட்டத்தில் சீஷர்களுடைய அர்ப்பணிப்பு, கிறிஸ்துவுக்காக தங்களை அப்படியே ஒப்படைத்தது,
இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அப்படியே அவங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் போட்டுட்டு பின்னால் போயிருப்பாங்க. லூக்கா 5:11. அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அப்போ இதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. அவர்களுடைய வாழ்க்கையின் திட்டங்கள், அவங்க தொழில் எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு இவர் தான் மேசியா அப்படின்னு தெரிஞ்சவொடனே அப்படியே பின்னால் போனாங்க. இதே போல் இன்னும் பலர் அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் விற்று தேவைப்படுறவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும்னு கொடுத்தாங்க. அப்போது கிறிஸ்துவுக்கு மேலே அவங்களுக்கு இருந்த அன்பு, அர்ப்பணிப்பெல்லாம் எந்த அளவு இருந்ததுன்னு பாருங்கள். இப்படி தான் இந்த எபேசு சபையின் ஆரம்ப காலகட்டத்தில் கிறிஸ்துவுடைய சீஷர்கள் எல்லாம் அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் அந்த சபையிலே காலம் செல்ல செல்ல பிற்காலங்களில் இந்த அன்பு தணிந்து போய்விட்டது. அதாவது பின்னால் வர்ற பலரும் இந்த அளவு அர்ப்பணிப்போடு இல்லாமல் போகிறாங்க. அதை தான் கிறிஸ்து சொல்கிறாரு, ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆனால் ஆரம்ப கட்டத்தில் அவர்கள் அந்த அளவு கிறிஸ்துவின் மேலே அன்புடையவர்களாக அந்த அர்ப்பணிப்பை காட்டினாங்க. அதனால் அவர்கள் உயிருக்கே ஆபத்து வரக்கூடிய சூழல்கள்லையும் அவங்க தைரியமாக உறுதியாக நின்றார்கள். தொடர்ந்து அவங்களுக்கு எதிர்ப்புகள், கடினமான சூழல்கள் இருந்தாலும் பொறுமையாக தொடர்ச்சியாக அவர்களுடைய ஊழியத்தில் நிலைத்து நின்றார்கள். மத்தேயு எடுத்துக்கங்க, அவர் ஒரு ஆயக்காரர். ஆயக்காரர்கள் அப்படின்னா வரி வசூலிப்பவர்கள். இவங்க மக்கள்கிட்ட இருந்து இந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் ரோமன் கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஆனால் அதற்கு மேலாக எவ்வளவு அதிகமாக இவங்க வாங்குகிறாங்களோ அதெல்லாம் இவங்களுக்கு சேரும். அப்போ பலரும் ரோம அரசாங்கத்துக்கு கொடுக்கறது போக இவர்களுக்கு அதிக பங்கு எடுத்துக்கிட்டாங்க. அப்போது அதனால் இப்படிப்பட்ட வேலையை செய்யக்கூடியவர்கள் ரொம்ப செல்வச்செழிப்போடு தான் இருந்தாங்க. அதனால தான் யூதர்கள் இவர்களை வெறுத்தாங்க. ஏன்னா யூதர்களாக இருந்துக்கிட்டு இஸ்ரவேல் மக்கள்கிட்டையே வரி வசூலித்து அதை அவர்களை ஆண்டு கொண்டு இருக்கிற ரோமர்களுக்கு கொடுக்குறாங்க. இவங்களும் அதில் அநியாயமாக காசை எடுத்துக்கிட்டு இவங்க வசதியாக இருக்கிறாங்க அப்படின்னு இவங்க மேலே ஒரு கெட்ட பேர் இருந்தது. இஸ்ரவேல் தேசத்தின் மீது பற்று கொண்டவர்களும் இவர்கள் ரோமர்களுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க அப்படிங்கிற கருத்துலையும், அது மட்டும் இல்லை அநியாயமாக காசு வாங்குறாங்க அப்படிங்கிற கருத்துலையும் இவர்களை தேச துரோகிகளைப் போலவும் பாவிகளைப் போலவும் தான் பார்த்தாங்க. அதனால தான் நிறைய வசனங்களில் பாவிகள், ஆயக்காரர் அப்படின்னு சேர்த்து தான் சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு மத்தேயு 9:10 பார்த்தீங்கன்னாலும் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் அப்படி தான் போட்டிருக்கு. ஆனால் சமுதாயத்தில் ரொம்ப வசதியாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேலையை விட்டுட்டு மத்தேயு இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் வர்றார். அப்போ அதுவரை அவருக்கு கிடைத்த அந்த வசதிகள் எல்லாம் போயிடும் இல்லையா? அதெல்லாம் விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவ பின்னால் வர்றாருன்னா அதற்கு முன்பு இருந்த வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? அப்போ அப்படி எல்லாவற்றையும் விட்டுட்டு வரணுன்னா சமுதாயத்தில் அவர் அந்த அந்தஸ்தை இழந்துருவார். அப்போ அவருடைய குடும்பத்தார் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? இவனுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிட்டா, ஏன் இப்படி கிறுக்குத்தனமாக பண்ணுறான், இப்படி அவரை கேவலமாக பேசியிருக்கலாம். அவர் வசதியாக அந்தஸ்தோடு இருக்கும்போது அவர்கிட்ட மரியாதையாக நடந்து கொண்டவர்கள் எல்லாம் இதற்கு பிறகு அவரை ரொம்ப கேவலமாக பார்த்துருக்கலாம், பேசியிருக்கலாம். அப்போ இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு இயேசு பின்னால் வரணுன்னா அவர்களுக்கு எந்த அளவு கிறிஸ்துவின் மேலே அன்பும் அர்ப்பணிப்பும் இருந்திருக்கணும். இப்போ உடனே பின்னால் போகிறாங்க அப்படின்னோடனே ஏதோ இயேசு கிறிஸ்து கூப்பிட்ட உடனே எதுவும் யோசிக்காமல் அப்படியே போயிட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. இவர்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருந்தாலும் இவர்களுடைய இருதயம் அங்கே இல்லை. இப்போ மற்ற இவ்வளோ வசதியாக இருந்தால் கூட அதில் திருப்தியாக இருந்திருக்க மாட்டார். தேவனுடைய வார்த்தைகள், அவருடைய வாக்கு தத்தங்கள் இது மேலே அதிக கவனமாக இருந்திருப்பாங்க. அதனால தான் மேசியாவை எதிர்நோக்கி கொண்டே இருக்கிறாங்க. அதனால தான் இவர்களெலாம் உடனே கண்டுகொள்ள முடிகிறது. அப்போ அவர் கூப்பிட்ட உடனே போகிறாங்கன்னா அதற்கு முன்பே எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னால் போகிறதற்கான அந்த இருதய நிலைக்கு தயாராகி இருந்திருப்பார்கள். இதே போல் தான் பரிசுத்த பவுலும் அவருடைய குடும்பமும் ரொம்ப செல்வச்செழிப்புள்ளதா, சமுதாயத்தில் அந்தஸ்து உள்ளதா, நல்லா படித்தவங்களா இப்படி தான் இருந்தாங்க. இவரும் ரொம்ப படித்தவராகவும் ரோம குடியுரிமையை வைத்திருக்கிறவராகவும் இருக்கிறாரு. அப்போ மிக அதிகமான சம்பளத்தோடு மிகுந்த அந்தஸ்தான ஒரு நிலையில் இருந்து அதெல்லாம் விட்டுட்டு கிறிஸ்துவை பின்பற்றி வரும்போது எந்த அளவு கேவலமாக பேசியிருப்பாங்க இல்லையா? அவன் பைத்தியக்காரன் ஆயிட்டான், பிழைக்க தெரியாதவனு கேவலமாக பேசியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் யூத தலைவர்கள் இவர் மேலே விஷத்தை கக்கியிருப்பாங்க, அவருடைய பெயரை கெடுத்திருப்பாங்க, சிறையில் தூக்கி போட்டாங்க, சவுக்கடி வாங்கியிருக்கிறாரு, கல்லால் அடித்து செத்துட்டாருன்னு போட்டுட்டு போயிருக்கிறாங்க. இப்படி இவ்வளவு கடுமையான பயங்கரமான பாதையாக இருந்தாலும் அவர் தொடர்ச்சியாக உற்சாகமாக வேலை செய்து கொண்டே தான் இருந்தார்.
ஆசியா மைனர் முழுவதும் ஊழியம் நடந்து அங்கே எவ்வளவோ கிறிஸ்தவ ஐக்கியங்கள் உருவாக்கப்படுது. இவருடைய இந்த அயராத உழைப்பால் எபேசில் முதலாவது அங்கே கிறிஸ்தவ சபை உருவாகுது. இங்கே எபேசு பட்டணத்தில் பவுல் அதிக நாள் இருந்து ஊழியம் செய்திருந்தார். அதனாலேயே எபேசு சபையுடைய வளர்ச்சி மற்ற எல்லா சபைகளை விட அதிகமாக இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் எபேசு சபையில் தான் மிக அதிக அளவு எதிர்ப்பும் இருந்தது. அதற்கேற்றாற் போல பவுலுடைய ஊழியமும் மிக தீவிரமாகவும் மிக வல்லமையாகவும் நடந்தது. பவுல் கைகள் மூலமாக அங்கே ரொம்ப விசேஷமான அற்புதங்களை எல்லாம் தேவன் செய்கிறார். பவுல் கை வைத்தால் விசேஷமான ஆவியின் வரங்கள் கிடைக்குது. பவுல் போட்டிருக்கிற மேலங்கி அல்லது அவருடைய கர்ச்சீஃபை எடுத்துக்கொண்டு போய் நோயாளிகள் மேலே போட்டால் கூட வியாதி அவங்களுக்கு குணமாயிருது. அப்போஸ்தலர் 19:11 நீங்கள் இதை படிக்கலாம். பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின. பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. ஆனால் இதை பார்த்து இதே போல் நாமும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி சில மந்திரவாதிகள் முயற்சி பண்ணுறாங்க. அவர்களும் யூதர்கள் தான். பிரதான ஆசாரியனுடைய 7 பசங்க தான் இதை செய்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பவுல் மாதிரியே நாமும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தை சொல்லி அற்புதங்கள் எல்லாம் செஞ்சால் மக்கள் நம்மையும் ஆச்சரியமாக பார்ப்பாங்க, அதை வைத்து நம்ம சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்போது அசுத்தாவி பிடித்திருந்த சிலரை குணப்படுத்துறதுக்கு இப்படி முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஆவிகள் என்ன சொல்லுது, இயேசுவை நாங்கள் அறிவோம், பவுலையும் அறிவோம், நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே பாய்ந்து அவங்கள வன்முறையோடு தாக்க ஆரம்பிக்குது. அப்போது பவுல் தான் அங்கே கிறிஸ்துவின் ஊழியக்காரராக இருக்கிறார். அவர் மூலமாக தான் கிறிஸ்து வல்லமையான காரியங்களை செய்கிறாரு அப்படிங்கிறது எபேசு பட்டணத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரிய வருது. இதனால் அங்கே எல்லாருக்கும் பயம் வருது. அதனால் பயபக்தியும் விசுவாசமும் வருது. நிறைய பேர் விசுவாசித்து அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி வர ஆரம்பிக்கிறாங்க. எபேசு பட்டணத்துடைய வரலாற்று படிக்கும்போது எபேசு சபையில் அதிகம் படித்தவங்க இருந்தாங்கன்னு பார்த்தோம். அங்கே மிகப்பெரிய லைப்ரரி இருந்தது. அப்போ அறிவை தேடுறவங்க அங்கே அதிகமாக இருந்தாங்க. அப்போ உலக ஞானத்துக்கு பேர் போன இடமாக இருந்திருக்கு. அப்போ ஏராளமான மக்கள் பல்வேறு விதமான வகையான புத்தகங்களை எல்லாம் வைத்து படித்து கொண்டு இருந்திருக்கிறாங்க. அப்போது மற்ற அசுத்த சக்திகளை வழிபடுவது, மந்திர தந்திர காரியங்களை கற்றுக்கொள்வது, இது சம்பந்தமான ஏராளமான புத்தகங்கள் அவங்கக்கிட்ட இருந்திருக்கு. பவுலுடைய ஊழியத்தினால அவங்க முழுமையாக மனமாற்றமடைந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தங்களை முழுமையாக அர்ப்பணம் செய்திருக்கிறாங்க. இவர்கள் முழுமையான பிரதேசக்குள்ளே வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். எப்படி சொல்ல முடியும்? அங்கே பார்த்தீங்கன்னா அவர்களுடைய விலைமதிப்பற்ற ஏராளமான புத்தகங்களை எரிக்கிறாங்க. இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டோம், கிறிஸ்துவை நம்ம பின்பற்றுறோம், பழைய காரியங்களை நாங்கள் செய்யலை அப்படின்னு மட்டும் சொல்கிறதோட நிறுத்திக்கலை. அவர்கள் சேர்த்து வைத்திருந்த எல்லா புத்தகங்களையும் கொண்டு வந்து போட்டு எரித்து அழிக்கிறார்கள். சும்மா ஏதோ 1-2 புத்தகங்கள் அல்ல, 50,000 வெள்ளிக்காசு மதிப்புள்ள புத்தகங்கள். மாய வித்தைக்காரராய் இருந்தவர்களில் அநேகர் தங்கள் புஸ்தகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் முன்பாக சுட்டெரித்தார்கள். அவைகளின் கிரயத்தை தொகை பார்த்து 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். 20. இவ்வளவு பலமாய் கர்த்தருடைய வசனம் விருத்தியடைந்து மேற்கொண்டது. அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, உலக அதிசயங்களில் ஒன்றாக இருந்த ஆர்டிமிஸுக்கான கோவில், அதாவது தியானால் அல்லது டயானா என்று சொல்லப்படக்கூடிய பெண் தெய்வத்துக்கான ஒரு பிரம்மாண்டமான கோயில் கட்டப்பட்டிருந்தது. அப்போது இப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான புகழ்பெற்ற கோயில் அங்கே இருந்திருந்தா இந்த தெய்வத்தை தீவிரமாக வணங்கக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. அதனால தான் பவுலுடைய மிக தீவிரமான ஊழியத்தினால ஏராளமான மக்கள் கிறிஸ்துவை பின்பற்றி வரும்போது அங்கே எபேசு நகரத்தில் மிகப்பெரிய கலகம் உருவாகுது. அப்போஸ்தலர் புத்தகம் 19வது அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இருந்து இந்த சம்பவத்தை பற்றிய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த எபேசு பட்டணத்தில் இருக்கிற டயானா என்கிற இந்த தெய்வத்துக்கான இந்த பிரம்மாண்டமான கோவில் உலக புகழ்பெற்றது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதனால் இந்த கோவிலை பார்க்கறதுக்கு வெளியிடங்கள்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க. அப்படிப்பட்டவங்ககிட்ட இந்த கோவிலை மாதிரியே சிறிய அளவில் வெள்ளியில் செஞ்சு விற்பது அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய தொழிலாக இருந்திருக்கு. இன்றைக்கு கூட சுற்றுலா செல்லக்கூடியவர்கள் புகழ்பெற்ற இந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது இதே மாதிரி பொருட்கள் வாங்கிட்டு வருவாங்க இல்லையா? பாரிஸில் நீங்கள் ஈஃபில் டவரை பார்க்க போகிறீங்கன்னா அங்கே அந்த ஈஃபில் டவர் மாதிரியே சின்ன சின்ன மாடல்கள் பல வகைகளில் கிடைக்கும். அப்போது இதே போல் தான் அன்றைக்கு இதை ஒரு தொழிலாக செய்து கொண்டிருந்தவங்களுக்கு
இது எல்லாமே பொய், தவறு அப்படின்னு உண்மையான தேவனை பற்றிய சத்தியத்தை கொடுத்து கொண்டிருந்த பரிசுத்த பவுல் இவர்களுடைய தொழிலுக்கு அங்கே எதிரியாக இருக்கிறார்னு பார்க்குறாங்க. அப்போதான் இந்த தொழிலை செய்து வருகிற தீமோத்தேயு அப்படிங்கிற ஒரு தட்டான் அவனைப் போலவே இந்த தொழிலை செய்கிற மற்றவங்களையும் சேர்த்து கொண்டு இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை பரப்புகிறவர்கள் இந்த விக்கிரக வழிபாடு தவறுன்னு சொல்லி பரப்பிட்டு இருக்கிறாங்க, இது நம்முடைய தொழிலுக்கு ஆபத்து, இவர்கள் இங்கே மட்டும் இல்லை ஆசியா முழுவதும் இப்படி தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இப்படியே போனால் நம்முடைய தொழிலுக்கு ஆபத்து வந்துடும், இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களுடைய மத நம்பிக்கையும் கொண்டு வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கலகம் பண்ணுறதுக்காக ஆட்களை சேர்க்கிறான். இவர்களுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, இந்த தியானால் என்கிற தெய்வத்துடைய சிலை வானத்திலேருந்து கீழே விழுந்ததாகவும் அதனால தான் அந்த இடத்துல இந்த பிரம்மாண்டமான கோவிலை கட்டினதாகவும் அவங்க நம்புகிறாங்க. அதனால் இப்படிப்பட்ட இந்த தியானால் என்கிற இந்த தெய்வம்தான் உண்மையானது, இதற்கு எதிராக பேசக்கூடிய இவர்களை அடித்து விரட்டிடணும் என்றெல்லாம் ஆவேசமாக பேசி கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய வன்முறையை தூண்டி விட்டுறாங்க. அவர்கள் இதை கேட்டு கோபத்தால் நிறைந்து எபேசியருடைய தியானாளே பெரியவள் என்று சத்தமிட்டார்கள். பட்டணம் முழுவதும் கலகத்தினால் நிறைந்தது. பவுலுக்கு வழித்துணையாய் வந்த மக்கெதோனியராகிய காயுவையும் அரிஸ்தர்க்குவையும் அவர்கள் இழுத்துக்கொண்டு ஒருமனப்பட்டு அரங்கசாலைக்கு பாய்ந்தோடினார்கள். இப்படிப்பட்ட எதிர்ப்புகள், அவர்களுக்கு எதிரான மிக கொடூரமான தாக்குதல்கள் இதெல்லாம் நடந்தாலும் கூட அன்றைக்கு இருந்த உண்மை கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய இப்படிப்பட்ட எதிரிகளிடம் கூட பொறுமையாகவும் அன்போடும் நடந்து கொண்டதுனால கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வருகிறவர்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டே தான் இருந்தாங்க. அதனால தான் அங்கே சபை பெருகி கொண்டே இருந்தது. அவர்களுக்கு பெரிய எதிரியாக இருந்தவங்க கூட இவர்களுடைய குணாம்சத்தை பார்த்து மனம் திரும்பி வந்திருக்கிறாங்க. இங்கே இந்த கலகத்தை எல்லாம் தூண்டிவிட்டவனாக சொல்லப்பட்ட தீமோத்தேயு என்பவனை பற்றி 3 யோவான் 1:12 சொல்லப்பட்டிருக்கிறது. தீமோத்தேயு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றதுமல்லாமல் சத்தியத்தாலும் நற்சாட்சி பெற்றவன். நாங்களும் சாட்சி கொடுக்கிறோம், எங்கள் சாட்சி மெய்யென்று அறிவீர்கள். இங்கே இந்த தீமோத்தேயு எல்லாராலும் நற்சாட்சி பெற்றிருக்கிறான் என்று சொன்னதும் இல்லாமல் நாங்களும் நற்சாட்சி கொடுக்கிறோம்னு சொல்கிறாங்க. அப்போ இப்படி குறிப்பிட்டு விசேஷமாக சொல்வதனால் எபேசு பட்டணத்தில் கலகம் பண்ணின அந்த தீமோத்தேயுவா தான் இவரும் இருப்பார் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அப்போ எதிரிகளையும் மனமாற்றம் செய்யக்கூடிய அளவு பொறுமையாகவும் கிறிஸ்தவ பண்புகளை காட்டக்கூடியவர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. இதனால தான் இயேசு கிறிஸ்து இந்த எபேசு சபையை பற்றி சொல்லும்போது இவர்கள் சகித்து கொண்டிருக்கிறவர்களாகவும் பொறுமையாக இருக்கிறவர்களாகவும் கிறிஸ்துவின் நாமத்துக்காக இளைப்படையாமல் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதையும் நான் அறிவேன்னு சொல்லி பாராட்டுறாரு. அதே நேரத்தில் அப்போஸ்தலர்கள் அவர்கள் காலகட்டத்தில் இருந்த போலி கிறிஸ்தவர்களை அடையாளம் காட்ட தவறவில்லை. அப்போது அப்போஸ்தலர்கள் இப்படிப்பட்ட மாய்மாலை செய்யக்கூடியவர்களையும் பாவத்திலும் உலகத்தனத்திலையும் விழுந்து போனவர்களையும் பெருமையால் தங்களை உயர்த்தி கொண்டு மற்றவர்களை ஆண்டு கொள்ளக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்களெல்லாம் வெளிப்படுத்தி காட்டுறாங்க, அவங்கள கண்டிக்கிறாங்க. அதனால தான் அப்போஸ்தலர்களாக இல்லாத ஆனால் தங்களை அப்போஸ்தலர்னு காட்டிக்கொள்கிற அந்த போலி அப்போஸ்தலர்களை வெளிப்படுத்தி காட்டுறாங்க, அவர்களை கண்டிக்கிறாங்க. நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. நிக்கோலாய் அப்படின்னா எபிரேய பாஷையில் பாலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அர்த்தம். அதாவது வெற்றி பெற்றவர்கள், மற்றவங்கள ஆளுகை செய்கிறவங்க அப்படிங்கிற ஒரு அர்த்தம் வருது. அப்போது இந்த சுதந்திரத்தை கிருமாப்பாய் ஆளுகிறவர்கள், லார்ட் இட்ஸ் ஓவர் த லார்ட்ஸ் ஹெரிட்டேஜ். அதாவது கிறிஸ்துவுடைய மந்தையை நாம் கண்காணியாக இருந்து மேய்ப்பதற்கு தேவன் நமக்கு கொடுத்துருக்கலாம், ஆனால் அதை நம்முடைய மந்தைன்னு நினச்சி இருமாப்பாய் ஆளுகை செய்யக்கூடாது. அப்படி சகோதரர்களை ஆளுகை செய்யக்கூடியவர்களை இவங்க பொறுத்து கொள்வதில்லை, அவங்களே இவங்க கண்டிக்கிறாங்க. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, அப்படிப்பட்டவர்களை நான் வெறுப்பது போல நீயும் வெறுக்கிறாய். இப்படி போலிகளை கண்டுகொள்ளவும் நியாயம் தீர்க்கவும் செய்தார்கள். ஆனால் பொதுவான கட்டளை யாரையும் நாம் நியாயம் தீர்க்கக்கூடாது என்று தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர்கள் ஏன் அப்படி செய்கிறாங்க அப்படின்னா, முதலாம் சபையில் இருக்கக்கூடிய இவர்களுக்கு நியாயம் தீர்ப்பதற்கான உரிமையையும் அதற்கான திறனையும் தேவன் கொடுத்திருந்தார். இவர்களுக்கு மட்டும் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையை அவருடைய பரிசுத்தாவின் மூலமாக கொடுத்திருந்தார். அதனால தான் அனனியா சப்பீரா தவறு செய்யும் போதும் உடனடியாக இவர்களால் கண்டுகொள்ள முடிந்தது. அதே போல் சீமோன், எலிமாஸ் இவர்களையும் கண்டுகொள்ள முடிந்தது. அப்போ இப்படி அவர்களுடைய இருதய நிலையை அறிந்து கொள்ளும்படி அதற்கான திறனை தேவன் அவருடைய பரிசுத்தாவின் மூலமாக கொடுத்திருந்தார். அதனால தான் போலி கிறிஸ்துக்கள் உள்ளே வந்து வளர்ச்சி அடைய முடியலை.
ஆனால் முதலாம் சபை காலகட்டத்துக்கு பிறகு இந்த விசேஷத்த ஆவியின் வரங்களை பெற்ற இந்த அப்போஸ்தலர்கள் மரித்த பிறகு சாத்தான் உள்ள வந்து களைகளை அதிகமாக விதைத்தான். அப்போ கோதுமை செடிகளோட இப்போது களை செடியும் வளர்ந்து நிற்குது. ஆனால் நம்முடைய போதகர் நீங்கள் களைகளை பிடுங்கி போடாதீங்க, அதற்கான முயற்சிகளை எடுக்காதீங்க அப்படின்னு எச்சரிக்கிறாரு. ஏன்னா களைகளை பிடுங்கி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கோதுமை செடியும் சேர்த்து பிடுங்கிடுவீங்க அப்படின்னு சொல்லி தான் அப்படி செய்யாதீங்க அப்படின்னு உத்தரவை கொடுக்குறாரு. அப்போ முதலாம் சபை காலகட்டத்துக்கு பிறகு சுவிசேஷம் முடிவில் வரக்கூடிய அறுப்பு வரைக்கும் இந்த களைகளை கோதுமையோடு வளர விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. சுவிசேஷ யுகத்தின் இறுதியில் அந்த கடைசி சபை காலகட்டத்தில் அந்த அறுவடை காலத்தில் தான் கோதுமையை அறுவடை செய்யும் போது தான் களைகளை தனியாக கட்டி சுட்டரிக்கப்பட கொடுக்கணும். ஆனாலும் இந்த சுவிசேஷகம் முழுவதுமே நாங்கள் களைகளை எல்லாம் பிடுங்கி போட போகிறோம்னு சொல்லிட்டு உண்மையான கோதுமை செடியை பிடுங்கி போட்டுட்டாங்க. இந்த சுவிசேஷகம் முழுவதுமே மதத்துக்கு விரோதமாக பேசிட்டாங்க, வேதாகமத்தை புரட்டி போடுறாங்க, இப்படியெல்லாம் சொல்லி தேவனுடைய உண்மையான பிள்ளைகளை கொடுமைப்படுத்தினாங்க, கொலை செய்தார்கள். அப்போ முதலாவது சபை காலகட்டத்தில் தேவன் அவர்களுக்கு விசேஷித்த வரங்கள் பரிசுத்தாவின் வல்லமையை கொடுத்து இந்த போலி கிறிஸ்துகள் தலையெடுக்கிறத தடுத்திருந்தாலும் அடுத்த காலகட்டங்களில் சபை இருண்ட யுகத்துக்குள் சென்றது. இந்த இடைப்பட்ட இருண்ட காலகட்டங்களில் இந்த போலி கிறிஸ்தவ அமைப்புகளும் கிறிஸ்தவ அரசாங்கங்களும் சேர்ந்து உண்மையான கிறிஸ்தவர்களையே வேட்டையாடுகிறார்கள். ஆக இந்த எபேசு சபை காலகட்டத்தின் இறுதி பகுதியில் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் கொண்டிருந்த அந்த அன்பு குறைந்து போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போஸ்தலர்கள் இறந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக போலி கிறிஸ்தவர்கள் வர ஆரம்பிக்கிறாங்க. 3 யோவான் 1:9 ஆனாலும் அவர்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அப்போஸ்தலர்கள் இருந்த அந்த முதலாம் சபை காலகட்டத்திலேயே பெருமையாக இருக்கிற முதன்மையான இடங்களை விரும்புகிற இப்படிப்பட்ட போலி கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படிப்பட்ட சூழலில் கிறிஸ்து அவர்களுக்கு எச்சரிக்கையாக இதை சொல்றாரு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத் தண்டை அதனிடத்தினின்று நீக்கிவிடுவேன். அப்போது இங்கே கிறிஸ்து தான் இந்த சபைகளுக்கு தேவையான சத்தியத்தை கொடுத்து வழிநடத்தி வருகிறார் அப்படிங்கிறது தெரியுது. இவர்கள் வழி விலகி போகும்போதெல்லாம் எச்சரிக்கைகளை கொடுத்து அவர்களை சரி செய்யக்கூடிய வேலையை செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்போது சுவிசேஷ யுகம் முழுவதுமே இப்படி கிறிஸ்து தான் அவர்களை வழிநடத்தக்கூடிய ஒரு கண்காணிப்பாளராக இருக்கிறாரு. எச்சரிக்கப்பட்டும் அவர்கள் திருந்தி வரல அப்படின்னா அவர்களிடமிருந்து அந்த விளக்குத்தண்டு நீக்கப்படும். கிறிஸ்து தான் இந்த சத்தியத்தையெல்லாம் புரிந்து கொள்வதற்கான பரிசுத்த ஆவியை கொடுத்துருக்கிறாரு. அப்போ இவங்க தொடர்ந்து வழி விலகி போய்கொண்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த பரிசுத்த ஆவியை இழந்து விடுவார்கள். அப்புறம் அவங்களுக்கு சத்தியம் இல்லாமல் போயிடும். இதனால தான் இயேசு கிறிஸ்து இறுதியாக சொல்கிறதை காதுள்ளவன் கேட்க கடவன்னு சொல்கிறாரு. இதை இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்கிறாரு. அப்போது இங்கே 7 சபைகளுக்கும் கிறிஸ்து செய்தியை சொல்கிறாரு அப்படின்னா கூட கிறிஸ்தவ மண்டலம் முழுவதும் எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த செய்தியை கேட்குறாங்களா அப்படின்னா இல்லை. ஏனென்றால் இது எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் சொல்லப்பட்ட செய்தியாக இருந்தாலும் அவர்களுக்கு இது புரியாமல் தான் இருக்கு இல்லையா. உண்மையான தேவனுடைய பிள்ளைகள், அதாவது ஆடுகள் மேய்ப்பருடைய சத்தத்தை உணர்ந்து கொள்கிறாங்க, இது கிறிஸ்து கொடுக்குற சத்தியம் அப்படின்னு விசுவாசத்தோடு இதை கேட்குறாங்க. ஆனால் கிறிஸ்தவ மண்டலம் முழுவதும் இருக்கக்கூடிய பெரும்பாலான கிறிஸ்தவர்களால் இதை கேட்க முடியலை. அப்போது அவர்களுக்கு சொல்லக்கூடிய இந்த செய்திகள், இந்த எச்சரிக்கைகள் கூட தங்களுக்கு சொல்லப்பட்டதுங்கிறத கூட உணர முடியாமல் தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த சத்தியத்தை கேட்கக்கூடிய இருதய நிலை அவங்களுக்கு இருக்கணும். மனத்தாழ்மை உள்ளவர்களாக, எளிமையானவர்களாக, நேர்மையானவர்களாக இருக்கணும், நீதியை விரும்பக்கூடியவங்களாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்களாக இருந்து சத்தியத்தின் மேலே விருப்பத்தோடு அதை தேடக்கூடியவர்களாக இருக்கணும். கிடைக்கிற இந்த சத்தியம் கிறிஸ்து கொடுத்தது என்று விசுவாசிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இப்படிப்பட்டவர்களுக்கு தான் சத்தியம் கிடைக்குது. அப்போ இவர்கள் தான் கேட்கிறதற்கு காதுகள் உள்ளவர்கள். அப்போ இப்படிப்பட்டவர்கள் தான் இம்மாற்றலிற்றியை பெற்றுக்கொள்கிறார்கள், ஜீவ விருட்சத்தின் கனியை பெற்றுக்கொள்கிறார்கள். இவர்கள் கிறிஸ்து கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தின்படியே பரலோகத்தில் கிறிஸ்துவோடு கூட மகிமையான நிலையில் இருந்து பூமியை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை பெறுகிறார்கள். இப்போ நம்ம எபேசு சபை காலகட்டத்தை பற்றி பார்த்தோம். சுவிசேஷ யுகம் முழுவதும் பரிசுத்தவான்களுடைய ஓட்டம், அவங்களுடைய சூழலெல்லாம் எப்படிப்பட்டதாக இருந்தது, இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த சபை காலகட்டங்களை பற்றிய பாடங்களில் பார்க்கலாம். அடுத்த பகுதியில் நம்ம சிமிர்னா சபை காலகட்டத்தை பற்றி பார்க்கலாம். இந்த உன்னத சத்தியங்களை நமக்கு கொடுத்து இவற்றை புரிந்து கொள்வதற்கான பரிசுத்த ஆவியையும் கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமென்.